அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, லைலத்துல் கத்ர் இரவு ஏன் 1000 மாதங்களை விட சிறந்த இரவு? ஏன் அல்லாஹ் அந்த இரவில் அமல் செஞ்சால் அது கபூல் செய்யப்பட்டு விட்டதென்றால் 84 வருஷங்கள் அமல் செஞ்ச நன்மைகள் அல்லாஹ் ஏன் தருகிறான்? என்ன காரணம், என்ன ரீசன்? அன்பாந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த குர்ஆன் இருக்கே, இந்த குர்ஆனை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து கொண்டு வந்தார். இதனால் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தலை சிறந்த மலக்காக, மலக்குமார்களின் தலைவராக அல்லாஹ் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆக்கினான். இந்த குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறங்கியது. இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, பறவைகள், மிருகங்கள், மீனினங்கள், ஜின்கள், மலக்குமார்கள், மனிதர்கள், எல்லா வஸ்துகளுக்கும், எல்லா படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் தலைவராக மாற்றினான். அது மட்டுமா, தொழுகையில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனோட பேர் வராட்டி தொழுகை பாத்தில். அதே போன்று ஹொத்துபாவில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மீதில் ஸலவாத்து செல்லாட்டி ஹொத்துபா பாத்தில். மையத்து தொழுகையில் கூட, அது மட்டுமல்ல, ஒரு மனுஷன் இஸ்லாத்துக்கு வருவதாக இருந்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொன்னால் போதாது, சேர்த்து முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லணும். இல்லையென்றால் அவர் முஸ்லீமாக ஆக மாட்டார். அப்போ இந்த குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறங்கியது. இதனால் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்தவராக, உயர்ந்தவராக, கண்ணியத்துக்குரியவர்களாக, அல்லாஹுடைய நேசராக அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மாற்றினார். இந்த குர்ஆன் ரமலான் மாதத்தில் இறங்கியது. இதனால் ரமலான் மாதம் எல்லா மாதங்களை விட சிறந்த மாதமாக மாறியது. ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்லுடைய நன்மை, ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லுகளின் நன்மை கிடைக்கும். சுவர்க்கம் துறக்கப்படும், நரகம் மூடப்படும், ஷைத்தான் விலங்கப்படுவான். அப்போ இந்த குர்ஆன் ரமலான் மாதத்தில் இறக்கப்பட்டதால் ரமலான் மாதத்துக்கு இவ்வளோ சிறப்பு. இந்த குர்ஆன் லைலத்துல் கத்ர் இரவாண்டு இறக்கப்பட்டது. இதனால் லைலத்துல் கத்ர் இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக அல்லாஹ் மாற்றினான். அன்பார்ந்தவர்களே, அந்த இரவில யார் அமல் செய்வாங்களோ 84 வருஷங்கள் அமல் செஞ்ச நன்மை அல்லாஹ் எந்த குறையும் இல்லாமல் தருவான். இதே மக்கால பேத்து கழிச்சா 84 லட்சங்கள் வருஷங்கள் அமல் செஞ்ச நன்மைகளை தருவான். அதனால் அன்பார்ந்தவர்களே, நாங்கள் குர்ஆனை பிடிக்கிறோம் இல்லை, ஒழுங்காக ஓதுகிறோம் இல்லை, விளங்குகிறோம் இல்லை, எத்தனையோ படிப்புகளை படிக்கிறோம், எவ்வளோ பிஸ்னஸுகள் தெரியும், எத்தனையோ பொடியமார்களை, வாலிபரை பாருங்கோ. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, நடிகர்மார பேர்கள் தெரியும், ஆக்டர்மார பேர்கள் தெரியும், பிஸ்னஸ் எல்லாமே தெரியும். ஆனால் சூரா ஃபாத்திஹா கூட கருத்து தெரியாது, குர்ஆனை விளங்க தெரியாது, ஓத தெரியாது. இந்த குர்ஆன் மட்டும்தான் எங்களோட கபரில் நண்பனாக வரும். நாங்கள் ஒழுங்காக ஓதினோம்டா, விளங்கி ஓதினோம்டா, அதன்படி அமல் செஞ்சோம்டா, இந்த குர்ஆன் எங்களோட கபரில் நண்பனாக வந்து செல்லும். யா அல்லாஹ், இவனை சுவர்க்கத்தில் போடு. நாங்கள் ஓதாமல் பொடுபோக்காக கழிச்சோம்டா அதற்கு மாற்றமாகத்தான் செல்லும். அதனால் அன்பார்ந்தவர்களே, குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 5 குர்ஆனை ஓதுங்க, ஒரு ஐனை ஓதுங்க. அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான், குர்ஆன் ஷஃபாத்து செய்யும்.